ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியான டொமேட்டோ வடகம் எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலம் வந்துருச்சு. இந்த காலம்தான் உங்களுக்கு வத்தல், வடகம் இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்ற காலம். அதாவது நம்ம பச்சரிசி, புழுங்கரிசி, செவ்வரிசி இதிலெல்லாம் பலதரப்பட்ட இதுலேயும் வடகம், வத்தல் செய்வோம். இன்றைக்கி வந்து தக்காளியும் இட்லி அரிசியும் வச்சு தக்காளி வத்தல், அதாவது கஞ்சி வத்தல் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 200 கிராம் போல் இட்லி புழுங்கல் அரிசி வந்து நம்ம எடுத்திருக்கோம். 200 கிராம் இட்லி புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு நைட்லேயே நல்லா தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். வேணுன்ற அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம 8 மடங்கு, அதாவது 1 கப் அரிசிக்கு 8 மடங்கு தண்ணி அப்படின்னு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் அதை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம 3 தக்காளி, நல்லா பழுத்த 3 தக்காளியை வந்து எடுத்து கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல தண்ணி, அது வந்து கொதிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம தக்காளி சாறை சேர்த்துக்கலாம். தக்காளி சாறை சேர்த்தோன்னே அதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது வந்து நல்ல கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் அதை வந்து நல்லா கிளறணும். நல்லா கிளறும் போது உங்களுக்கு அப்படியே கஞ்சி பதம் வரும், மேலே பபிள்ஸாக வரும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க, கட்டி தட்டக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து நல்லா கஞ்சி பதம் வந்துருச்சு, மேலே க்ளாஸியாக நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. அந்த டைம் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் துணியை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல நல்லா விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு நம்ம கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து, ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி கூழ்வடகமாக நம்ம வந்து ஊற்றிடலாம். வெயில் நல்லா அடிக்கிறனால ஒரே நாளில் வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சிடும். இப்போ வந்து காலையில் நம்ம போட்ட வத்தல் வந்து சாயங்காலம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்தோன்னா வராது. அதனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு சைடாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பின்புறமாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே காய வச்சுருங்க.
காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வத்தல் வந்து நல்லா சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து தண்ணி தெளிக்கணும். இப்போது தண்ணி தெளிச்சுட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை வந்து திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பாருங்கள் ஈஸியாக வருது. உங்களுக்கு துணியில் ஒட்டவே இல்லை. இதை வந்து ஒரு பிளேட்டில் நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தண்ணி தெளித்து எடுத்தனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அதனால் நீங்கள் நைட் வந்து அந்த ஃபேன் கடியிலேயே காய வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு வறுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து வடகம் சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வறுக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய வச்சிட்டோம். நம்ம வந்து வடகத்தை போட்டு வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா விரிஞ்சு நல்லா சிவப்பாகவே வந்திருக்கு. கலர் நல்லாவே வந்திருக்கு. சுவையான டொமேட்டோ வடகம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள்.